ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவ் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டா 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேவ் வரும். ஓகே, இப்போ அந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 3 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டோட்டலாக வந்துட்டு 4 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இமேஜ் 1, அதே மாதிரி 2 பீட் மார்க் தள்ளி அடுத்து இமேஜ் 2, அடுத்து 2 பீட் மார்க் தள்ளி இமேஜ் 3, அடுத்து 2 பீட் மார்க் தள்ளி இமேஜ் 4 வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த லேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ இதில் வந்துட்டு ஆட் பண்ணும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் 1 ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இமேஜ்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு இதில் ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 4 ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ இந்த லேயரில் ஆட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கீழே இமேஜ் 1 சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உள்ள இந்த இமேஜ் 2, அதே மாதிரி இமேஜ் 3, இமேஜ் 4 லேயர். ஸோ இந்த 3 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண லேயரில் எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 4 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயருக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைனை ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இங்கே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு ஜூம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதனால் எதுவும் ஜூம் பண்ணல. இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே உள்ள கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் 2 லேயர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து 2 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் ரெண்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் ஒரு ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த சென்டரில் ரெண்டு ஃபோட்டோவை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த ஒரு எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி நம்ம ஆட் பண்ண அந்த ரெண்டு ஃபோட்டோஸ்க்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆட் பண்ண ரெண்டு ஃபோட்டோஸ்க்கு, அதாவது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஃபோட்டோ, அடுத்து இந்த இடத்துல 2 ஃபோட்டோ, அடுத்து இந்த இடத்துல 2 ஃபோட்டோ, டோட்டலாக உங்களுக்கு 6 ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த 6 ஃபோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள அந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.